வணக்கம் சொந்தங்களே, சட்டுன்னு ஒரு சுவையான சத்தான லட்டு ரெசிபி செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிறேங்க. பச்சை பயிரை வச்சுதான் செய்ய போறேங்க. பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்காங்க. மிதமான தீலையே வச்சுட்டு அதோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வந்துட்டு அதோட மனம் வெளியில வர்ற டைம்ல ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. ரொம்ப நைஸாவும் அரைக்க வேண்டாங்க, ரொம்ப கொரகொரப்பாவும் அரைக்க வேண்டாம், மீடியமா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு பச்சை பயிருக்கு 1/2 கப் அளவுக்கு குண்டு வெல்லம் நுணுக்கி சேர்த்துருக்கேங்க. இதையும் பச்சை பயிறு கூட சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி பொடியானதுக்கு அப்புறம் நெய்யுங்க, இது சுத்தமான பசு நெய்ங்க. அதை உருக்கிட்டு கொஞ்சமா இந்த மாவுல சேர்த்துட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கேற்ப நம்ம சேர்த்து நல்லா மாவையும் நெய்யையும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நமக்கு லட்டை பிடிக்கும் போது லட்டு உடையாம வருது, நல்லா டைட்டா ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல நெய்யை ஊத்துறத ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இப்ப எடுத்து உருண்டைகளா நல்லா டைட்டா பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ் வரைக்குமே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாவும் நம்ம கொடுத்து அனுப்பலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாங்க. இது சத்தாவும் இருக்கும், சுவையாவும் இருக்குங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே இதை எடுத்துக்கலாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சத்தான சுவையான பச்சை பயிறு லட்டு ரெடிங்க.